எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் என்னடா காலதாமதா? சமாச்சாரம் நடந்து போச்சு. சமாச்சாரம் நடந்து போச்சா? ஆமாங்க. என்னடா சமாச்சாரம்? ஐயா நீங்க நின்னா கால் வலிக்குது, உட்காரு. என்ன உட்காரு சொல்லிட்டு நீ உட்காரு. இது சரியில்லை. சிம்மாசனம் யாரு? ஆமா. இது சரியில்லை. யார கேட்பேன்? உனதாங்க. நான் சரியா இல்ல பார்க்க தேவையில்லையா? ஆமா. அதுக்குள்ள உடுக்கணுமா? அதுக்கு வர மாதிரி வருது. எது விட்டுக்காரு பையனுக்குங்க? பாத்தியா ஏட்டா ஜவுகுரியம். என்னடா நடந்தது இதுல பாருங்க. எதுல நான் சொல்ல போறதுல ஐயா எனக்கு பாருங்க, ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம உனக்கு. ஆமாங்க. 7 கைத வயசாகுது உனக்கு. நான் தானே சொல்றேன். கைதிக்கு என்ன வயசு? ஏய் கைது ஒண்ணா சேர்ந்த மாதிரி வயசு ஆகுறா உனக்கு. ஒரு கைதிக்கு என்ன ஆகுது வயசு? ஒரு கைதிக்கு எவ்வளவு ஆகுது? 10 வயசு. ஒரு கைதிக்கு 7 கைதிக்கு 7 கையில 70 வயசு. சரி, அத்தனை கைது சொல்லிட்டீங்க. நான் ஒரு 150 கவிதை. 150 கைது நல்லா கணக்கு பண்ண. ஒரு 250 கைது. ஒரு 150. அவன் ஒரு 250 சொல்லிட்டுனாங்க. ஒரு 150 கவிதை கைது. ஆமாங்க. 250 கைது மொத்தம் ஒன்னா சேர்த்தா எத்தனை கைது? 150 கைது ஒரு 250 கைது ஒன்னா சேர்த்து ஒன்னா சேர்த்தா 400 கைது. நீ ஒரு கைது யாரு மன்னர் தான் தெரியும். நான் கணக்கு எடுக்கிறேன். நான் ஒரு கைது அந்த வார்த்தை நான் சொல்லி நீங்க சும்மா எத்தனை ரெடி ஆயிடுச்சு? அடிக்க மாட்டாங்க. சரிங்க. உடனே எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? நேரம் பண்ணாங்க. உன்னோட தாய் தாய்ப்பன் இல்ல எங்க அப்பா அம்மா நான் சொல்றது தவிர நீ சொல்றது தவிர அது அவ பாக்குறது. நேரம் பண்ணாங்க. ஒரு பெண்ணை பார்த்து ஐயா நாள் கொடுத்துட்டாங்க. ஐயா பத்திரிக்கை கையை கொஞ்சம் மேலதான் தூக்கி காட்டக்கூடாதா? நம்ம கையை இங்கே காட்டுது. நம்ம கையட்லி சரி ஒரே பாருங்க பத்திரிக்கை கொடுத்த உடனே முகூர்த்த நாள் ஏதோ ஒரு நாள் மூத்திர நாள் அதான் ஏதோ அது கூட பாவனை சரியில்லையே. அவசரத்துல எப்படியோ ஒண்ணு வந்து மாட்டிக்கிட்டோம். வந்து பாருங்க பெண்ணு மனுவரைக்கு வந்துட்டான். கழுத்துல தாலி காட்டும்போது போஸ்ட்மேன் கொண்டாந்து லெட்டர் கொடுக்குறாரு. மனவரையில தானே உட்காந்து பையா பையா உனக்கு வெளிநாட்டுல வேலை வந்து வெளிநாட்டுல இப்போ நீ களவும்பு களம்புன்னு சொல்லுதா? களவு சொல்லுவாங்க. ஐயா நான் வேலை பார்க்கத்தா பொண்டாட்டி பார்க்கத்தான் வேலை பாக்கணும். ஐயா உடனே பாருங்க எங்க அப்பா அம்மா நான் கிளம்புறேன். கிளம்புன உடனே என்னுடைய தாய் தான் பக்கத்தான் எங்க அப்பா அம்மா சரி ஏதோ ஒண்ணு உடனே எங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்க. மனு பெண்ணை வேலை வருமா வீட்டுல அவர் ரொம்ப நல்லா போட்டு உன்னுடைய மனைவி என் பொண்டாட்டிங்க உன்னுடைய மனைவி யாரோ ஒண்ணு கொடுங்க. கணவன் மணி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்தா சோறு வருமா? வேலைக்கு போக சொல்லுங்க. போய் வர வெளியே காத்துங்கன்னு சொல்லிட்டான். உன்னுடைய மனைவி ஏதோ ஒண்ணு விடுங்க. உடனே எனக்கு தேவைப்படுறதுல சூத்து கேஸ்ல வச்சு சூட் கேஸ்ல தூக்கி போறாங்க. சூட் கேஸ்ல நேரம் போய் வேலை ஒரு வருஷமா கொடுக்கல உனக்கு. ஆமாங்க. கண்டினியூ வேலை கண்டினியூ தொடர்ந்து வேலை ஒண்ணுதானா? அது எப்படி ரெண்டு ஒண்ணாகும்? தொடர்ந்து வேலைன்றது ஒண்ணுதான், கண்டினியூ வேலைன்றது ஒண்ணுதான். அந்த பாஷை நமக்கு தெரியும். அப்படியா? சரி போ. ஐயா ஒரு வருஷமா பாக்குறேன். எனக்கு லீவே கொடுக்கல. உனக்கு 1 வருஷம் 10 லீவு கொடுத்தாங்க. ஏண்டா உனக்கு மேல பெரிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவன் இருந்தா நமக்கு என்ன அவன் போட்டு கேட்க வந்தாங்க. நம்மவே கேட்டு பாருங்க. ஐயா 1 வருஷம் 10 லீவு கொடுத்தாங்க. லீவு கொடுத்த உடனே ஞாபகம் யார் மேல வரும்? மனைவி மேல தான் வரும். நம்ம பொண்டாட்டி மேல. என்ன கூட்டு நம்ம பொண்டாட்டி என்னுடைய மனைவி கூட உனக்கு தெரியுமா? இல்லைங்க. அரசாங்கத்துக்கு வேலைக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? பையா பையன் அரண்மனை முழுக்க நம்ம தான் நீதான் பார்க்கணும். இந்த தோட்டமெல்லாம் நீதான்
நான் இட்ட வேலையை கட்டாம செய்யற யாரா நான் தான். அப்படின்னா மொத்தமே நீதான் பார்க்கணும். அப்ப பொண்டாட்டி யார் பாக்குறது? ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டிக்கு தேவைப்படுறதா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே வீட்டுக்கார ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க சொல்லி தண்ணி ஒண்ணு வந்து கொடுத்தான். உடனே தண்ணி சாப்பிட்டேன். தண்ணி சாப்பிட்டேன். அது 2 வார்த்தை குறிக்கிறது. இதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க திருநெல்வேலி திருட்டு புத்தியா. அப்ப யாரு திருடா? யாருக்கு தெரியும்? நான் சொன்னதுனால கேட்டேன். டேய் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்லைங்க உன் ஜவுகிறீங்க இப்ப அடிக்க முடியாத வயசாகி போச்சு. அது விடுங்க. யார் அடிக்க முடியாது? அடிக்க முடியாது. அதனால தான் தின்னு மேல பார்த்தேன். யாரு? நம்ம இவரு ரிட்டையர்ட் ஆகி அந்த சமாச்சாரத்தை 2 வருஷத்துக்கு கிட்ட உள்ள போனாவே புடிச்சு தள்ளி போறாங்க. அது விடுங்க. ஒரு பொண்டாட்டி வந்து எந்த தண்ணி கொடுப்பா? பொண்டாட்டி மனைவி மனைவி வந்தா என்ன ஆம்படியா வந்த உடனே தண்ணி மட்டும் தான் கொடுப்பா. இது நியாயம் தானே? ஆமா. இதுக்கு வேற கேள்விக்கு வேற கேட்டுங்க. தண்ணி சாப்பிட்ட உடனே நீங்க என்ன இரும்பி சாப்பிட்டீங்க? விரும்பி சாப்பிடுங்க. எடுக்குவா வந்து மம்மால பலாசுவியா மம்மால நீ வாயே தரக்கூடாது. வாயை தந்த எட்டு சோறு அடி முக்கியம். தாலி கட்ட தவிர உங்கள்கிட்ட எதனா எதிர்பார்க்க என்னடா நான் உட்காந்துக்கிறேன். நான் தறி நோக்கின்னு வரேன். நீ எங்கன்னா உட்காருங்க. நான் என் முன்னாடி எங்கன்னா உட்காருங்க. நீ உன்னுடைய மனைவி சொல்லு. ஆமாங்க. சரி. இந்த போரி பாய் என்ன? யாரு? நான் தான். போரி பாய் எனக்கு போரி பாய் என்ன? உன்னுடைய மனைவி பார்த்து போரி பாய் 50 ரூபாய் கொண்டு அந்த கையில் கொடுக்குறேன். 50 ரூபா? என்னடா இவ்வளவு நாளா வேலை செய்தியா? 50 ரூபாய் கொடுத்தா? அவ என்கிட்ட 50 ரூபாய் கொடுக்குறா. பாய் போட சொன்னா. பாய் படுத்து என்னடி பாய போட சொன்ன 50 ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு அவ சொல்றா, ஐயா இன்னைக்கு நான் வீட்டுக்கு தூளம் வாங்குற உள்ள வரேன். வீட்டுக்கு தூளமா இல்லடா, மாதவிடா வந்திருக்கான். ஒரு 5 நாளோ 7 நாளோ கடித்து வா அப்படி சொல்லிருப்பாங்க. இந்த 50 ரூபாய் தெருகோட்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, போய் வா. இதுவும் நல்லது தானே. சரி சொல்லிட்டு இந்த 50 ரூபாய் 7 நாள் என்னது காட்டுக்கணும். இந்த 50 ரூபாய் எடுத்துங்க போய் வந்துரு அப்படின்னு அவ சொன்னான். சரி சொல்லிட்டு இந்த 50 ரூபாய் தெருவே போயிங்க. நடு தெருல ஒரு அம்மா பார்த்தாங்க. நடு தெருவில் எப்படா வந்து எப்படா இருக்க சௌகரியமானு கேட்டாங்க. நான் சொல்ல தேவை யாரு? நான் சொல்ல யாரு எப்படா என்னடா? நடு தெருல ஒரு அம்மா பார்த்து ஒண்ணு பார்த்து கேட்டாங்க. என்ன பார்த்து கேட்டாங்க? என்ன பார்த்து கேட்டாங்க? அம்மா நல்லதமா இருக்கிறேன், காலையில வந்து சௌகரியமா இருக்கிறேன்னு. எங்கடா தெருவே போறேன்னாங்க. போற விஷயத்த சொல்றேன். வார்த்தைக்கு வார்த்தை எங்கடா எங்கடான்னு யாருதான் கேட்கறாங்க? அவங்கதான் என்ன கேக்குறாங்களே. அவங்க ஒண்ணு கேக்குறாங்க. ஆமா, இந்த விஷயத்த சொல்லணுமா இல்லையா? ஆமா. அம்மா எங்க வீட்டுல இந்த மாதிரி சமாச்சாரம் சமாச்சாரம் என் முண்டாட்டி 50 ரூபாய் அதுக்கு அந்த பொம்பளை சொல்றா, அடா போய் தெரியாது கம்பெனி யாரு? நீ ஏன்டா அங்க கொண்டு 50 ரூபாய் போற? யாரு போய் தெரியும்? அவங்க என்ன சொல்றாங்க? என்ன கேக்குறாங்க? நீ ஏன்டா அங்க கொண்டு 50 ரூபாய் போற? யாரு போற? என்கிட்ட 30 ரூபாய் 20 ரூபாய் மீதியா வச்சுக்கிறாங்க. இது ஒண்ணு ஆண்டு பொம்பளை சரி சொல்லிட்டு அவகிட்ட 30 ரூபாய் 20 ரூபாய் பாயிட்டு கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து உடனே முன்னாடி சும்மா இல்ல, நாங்க தெருகோழி பணியில இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே அடியாதியாவா. நான் எங்க தெருகோழிக்கு போனேன். தெருகோழிக்கு போலான்னு தான் போனேன். நடுத்தேர்ல அந்த அம்மா பார்த்தாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. போற விஷயத்த சொன்னேன். நீ ஏன்டா அங்க கொண்டு 50 ரூபாய் போறேன்? என்கிட்ட 30 ரூபாய் 20 ரூபாய் மீதியா வச்சுக்கிட்டு சொன்னாங்க. 30 ரூபாய் 20 ரூபாய் எட்டாதானே பாவம் வந்து பாவம் வந்துருச்சு. அடா கம்யூனிட்டி அந்த ஆளியை எப்படியாடா இருக்கணும். உன்னை வச்சு நான் எப்படி காலமெல்லாம் ஆய போறேன். உன்னை யாரு அவகிட்ட 30 ரூபாய் கொடுக்க சொன்னது? அவங்க வீட்டுக்காரர் என்னென்ன வந்தாவே 10 அவன் வீட்டு வேற உன்னுடைய மணி வேலை வந்தாக்க 10 ரூபாய் கொடுக்குறான். 30 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு உன்னுடைய மனைவி பார்த்து கொண்ட கேட்டான். தெலுங்கு மாடாது தெலுங்கு மாதிரி இல்ல குடும்பம் மாதிரி மானகட்ட குடும்பம் ஒன்னு விடுவோம் மோசம். நான் சொல்லிக்கிறேன் வேலை வெட்டி விட்டு